சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து ஆய்வு செய்ய பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோகுல் தருகிறார். கோகுல், சொல்லுங்க, இந்த ஆலோசனைக் கூட்டம் எப்போது தொடங்குகிறது? இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? பாமக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாமகவுடைய இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து இந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் தேர்தல் முடிவில் பாமக எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. தனித்துதான் இந்த தேர்தலை பாமக சந்திச்சு எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமகவுடைய முன்னணி தலைவர்களான காடுவெட்டி குரு, பாமக தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட முன்னணி தலைவர்களும் தேர்தலில் தோல்வியடைந்தாங்க. இந்த தேர்தல் தோல்வி குறித்து தான் தற்பொழுது ஒரு ஆலோசனை நடத்துவதற்காக பாமகவுடைய ஒரு வேட்பாளர்களுடைய கூட்டம், அதாவது பாமக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் கூட்டம் மற்றும் பாமக மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்று கோயம்பேட்டில் நடைபெறுகிறது. இதில் தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் ஆலோசனை நடத்துவதற்காகவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தற்பொழுது இந்த கூட்டத்திற்காக பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வந்திருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கிறீர்கள். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் நேரடியாக. கொஞ்சம் தள்ளி தள்ளி நில்லுங்கப்பா, இடம் தான் ஃப்ரீயா இருக்குல்ல. தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களோடும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடும் நடந்து முடிந்த தேர்தலை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். இறுதியில் உங்களுக்கு அது பற்றி தகவல்கள் சொல்லுவோம். இதில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களையும் உங்களுக்கு படியாக எடுத்துக் கொடுப்போம். இதுக்கு மேல என்ன சொல்றது? கடந்த காலங்களில் சட்டமன்ற தேர்தலில் பாமக ஒரு சிறந்த எதிர்க்கட்சியா செயல்பட்டு வந்தது. இப்போ சட்டமன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நீங்க வெளியிலிருந்து எதிர்க்கட்சியா நீங்க எப்படி செயல்படுவீங்க? நாளை உங்களை சந்திக்கிறேன். நாளை உங்களை பிரத்யேகமாக சந்திக்கிறோம். அப்பொழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கப்படும். சரியா? சரி. முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஜெயலலிதா நேற்றைய தினம் தேர்தல் வாக்குறுதிகளுக்காக ஒரு 5 கோப்புகளை கையெழுத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி நாளை சொல்லுவோம். அதாவது பாமக உடைய தேர்தல் தோல்வி குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்த இருப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சொல்வதை கேட்டிருப்போம். அதேபோல இந்த கூட்டத்தில் பாமகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த அன்புமணி ராமதாசும் வரவுள்ளார். அதாவது இந்த தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் பெற்றோம், எந்தெந்த தொகுதியில் வாக்கு விகிதம் அதிகரித்தது, எந்தெந்த தொகுதியில் வாக்கு விகிதம் குறைந்துள்ளது என்பது குறித்து ஒரு முக்கிய ஆலோசனையாக இன்றைய கூட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அடுத்த கட்டமாக பாமகவுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், அதாவது தனித்து போட்டியிட்ட கட்சிகளிலே பாமக ஒரு கணிசமான சதவீதத்தில் வாக்குகளை வாங்கியிருப்பதாக பாமக நிர்வாகிகள் தரப்பில் நம்பப்படுகிறது. ஆகவே அடுத்த கட்டமாக அந்த வாக்குகளை எப்படி அடுத்த தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்துவது என்ற ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கும் என பாமக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.